ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய இயல் 2ல உள்ள ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்பத்தமிழ் கல்வி பாடலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். எத்தனிக்கும் என்பதன் பொருள் என்ன? விடை முயலும். எத்தனிக்கும் என்பதன் பொருள் முயலும். வெற்பு என்பதன் பொருள் என்ன? விடை மலை. வெற்பு என்பதன் பொருள் மலை. களனி என்பதன் பொருள் என்ன? விடை வயல். களனி என்பதன் பொருள் வயல். நிகர் என்பதன் பொருள் என்ன? விடை சமம். நிகர் என்பதன் பொருள் சமம். பருதி என்பதன் பொருள் என்ன? விடை கதிரவன். பருதி என்பதன் பொருள் கதிரவன். அன்னதோர் என்பதன் பொருள் என்ன? விடை அப்படி ஒரு. அன்னதோர் என்பதன் அப்படி ஒரு. கார்முகில் என்பதன் பொருள் என்ன? விடை மலைமேகம். கார்முகில் என்பதன் பொருள் மலைமேகம். துயின்றிருந்தார் என்பதன் பொருள் என்ன? விடை உறங்கியிருந்தார். துயின்றிருந்தார் என்பதன் பொருள் உறங்கியிருந்தார். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எவை? விடை பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசன் எழுதிய எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது? விடை பிசிராந்தையார். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இன்பத்தமிழ் கல்வி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பாரதிதாசன் கவிதைகள். இன்பத்தமிழ் கல்வி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதிதாசன் கவிதைகள். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? விடை மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விடை ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விடை துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை என்றுரைக்கும். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். வைப்புலி கோட்படா வாய்த்தீயர் கேடில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை சமண முனிவர். வைப்புலி கோட்படா வாய்த்தீயர் கேடில்லை என்ற பாடலின் ஆசிரியர் சமண முனிவர். வைப்புலி என்பதன் பொருள் என்ன? விடை பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி என்பதன் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா என்பதன் பொருள் என்ன? விடை ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் என்பதன் பொருள் என்ன? விடை வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈயில் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்பதன் பொருள் என்ன? விடை கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? விடை சமண முனிவர்கள். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியார் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 400. நாலடியார் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. நாலடியார் நூலின் வேறு பெயர்கள் எவை? விடை நாலடி 400 வேளாண் வேதம். நாலடியார் நூலின் வேறு பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? விடை நாலடியார். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? விடை நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடரில் நாள் என்பது எதை குறிக்கிறது? விடை நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடரில் நாள் என்பது நாலடியாரை குறிக்கிறது. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? விடை கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விடை வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? கேடு கூட்டல் இல்லை. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? விடை எவனொருவன். எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவனொருவன். நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? விடை பாரதியார். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? விடை திருக்குறளார் வி முனிசாமி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனிசாமி.
குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்கள் எவை? விடை வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, சிந்தனை களஞ்சியம், திருக்குறளில் நகைச்சுவை. திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, சிந்தனை களஞ்சியம், திருக்குறளில் நகைச்சுவை. திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்களில் பெரும் புகழ்பெற்ற நூல் எது? விடை உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம். திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்களில் பெரும் புகழ்பெற்ற நூல் உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? விடை காலமறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விடை உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? விடை இவை எல்லாம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? இவை எல்லாம். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். பள்ளி மறுதிறப்பு கதையின் ஆசிரியர் யார்? விடை சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பு கதையின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் நடத்தி வருகிற இலக்கிய இதழின் பெயர் என்ன? விடை கனவு. சுப்ரபாரதி மணியன் நடத்தி வருகிற இலக்கிய இதழின் பெயர் கனவு. சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் எவை? விடை பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் எவை? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஓரெழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி என்று அழைக்கப்படுகிறது. நன்னூல் என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் யார்? விடை பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளவர் யார்? விடை பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளவர் பவணந்தி முனிவர். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளது? விடை 40 சொற்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளது? 40 சொற்கள். குறில் எழுத்துக்களாக அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எவை? விடை நோ, து. குறில் எழுத்துக்களாக அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நோ, து. ஓரெழுத்து ஒரு மொழிகள்: ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலவை, கா சோலை, கூ பூமி, ஐ ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சீ இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் கவர், நோ நோய், து உண். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பகுபதங்கள். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கப்படும் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பகுபத உறுப்புகள். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கப்படும் உறுப்புகள் பகுபத உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. பகுபதமாக அமையும் பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? விடை 6. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பகுபதமாக அமையும் வினை சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? விடை 6. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகளின் வகைகள் எவை? விடை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகளின் வகைகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது எது? விடை பகுதி. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எது? விடை பகுதி. கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு பகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது எது?
விடை விகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? விடை இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து எது? விடை சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது? விடை சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை விகாரம். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் என்று அழைக்கப்படுகிறது. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பகாப்பதம். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் என்று அழைக்கப்படுகிறது. அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் சொல் எது? விடை பகாப்பதம். அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் சொல் பகாப்பதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பது எவ்வகை பகாப்பதம்? விடை பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பது பெயர் பகாபதம். நட, வா, படி, வாழ் என்பது எவ்வகை பகாபதம்? விடை வினை பகாபதம். நட, வா, படி, வாழ் என்பது வினை பகாபதம். மண், கொல், தில், போல் என்பது எவ்வகை பகாபதம்? விடை இடை பகாபதம். மண், கொல், தில், போல் என்பது இடை பகாபதம். உரு, தவ, நனி, களி என்பது எவ்வகை பகாபதம்? விடை உரி பகாபதம். உரு, தவ, நனி, களி என்பது உரி பகாபதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பரே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.